வணக்கம் ரெடி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள வரவூர் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன். இவர் மயிலாடுதுறையில் கார் பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் வரவூரில் இருந்து மிளகாய்த்தூள் அரைப்பதற்காக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் தனது 6 வயது மகன் நிரோஷன், 3 வயது மகள் சியாஸ்மி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் பூந்தோட்டத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் உள்ள கோவில் திருமணம் என்ற இடத்திற்கு வந்துள்ளார். இதனையடுத்து மிளகாய்த்தூள் அரைத்துவிட்டு அவர் தனது இருசக்கர வாகனத்தில் கோவில் திருமாலத்தில் இருந்து வரவூருக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அகர திருமாலம் என்கிற இடத்தில் கரூரில் இருந்து ஜல்லி ஏற்றிக் கொண்டு எதிரே வந்த லாரி வளைவில் கட்டுப்பாட்டை இருந்து மோகனின் இருசக்கர வாகனத்தின் மீது சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் இருந்த மூவரும் லாரியின் அடியில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் பேரளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையின் நிகழ்விடத்துக்கு வந்து லாரியை ஜேசிபி மூலம் அகற்றி லாரியின் அடியில் சிக்கியிருந்த 3 உடல்களையும் மீட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மிளகாய்த்தூள் அரைக்க வந்த தந்தை குழந்தைகளுடன் லாரியில் சிக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மூவரின் உடலும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டுள்ளது.